ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். நான் இட்லிக்கு அரைக்கும்போது இந்த மாதிரி தனியாக அரிசி அரைச்சி இந்த பேட்டரை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் இட்லிக்கு அந்த உளுந்தோடு சேர்த்துட்டேன், மிச்சத்தை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம புழுங்கல் அரிசி இட்லிக்கு அரைக்கிற அந்த அரிசி நைட்டே ஊற வச்சு நான் இந்த மாதிரி காலம்பரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு போல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அளவு எடுத்து வச்ச இந்த 1 கப்பு புழுங்கல் அரிசி பேட்டர் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அதை கரைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ முதல்ல நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் இந்த விப்பரால் நல்லா அதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த தண்ணி அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் வாங்குகிற புழுங்கல் அரிசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த இயரோட புழுங்கல் அரிசியாக இருந்தால் நல்ல கலராக வரும் இது. இப்போ ஸ்டவ்வில் கொஞ்சம் அடி கனமான உள்ள பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த பேட்டர் அளந்த கப்பால் 1 கப்பு அளவு, அதால் 3 கப்பு நான் இப்போ தண்ணி விடுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு அண்ட் பச்சை மிளகா விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 3/4 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் நான் சேர்த்துருக்கேன். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இந்த ஓம வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன், மெதுவாக விடுறேன். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சின்னதாக வச்சு நம்ம அதை செய்யணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியத்தில் வச்சு இந்த மாதிரி கலரணும். ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் இதில் விட்டுருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப்பு நான் அந்த மாவை கரைச்சிருக்கேன். இதில் ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி அதுவும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா இதை நல்லா நம்ம கூழாக காய்ச்சணும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கலரினதுக்கப்புறம் இந்த அளவு இது திக்காக இருக்குது. இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னமும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறது, அப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கரண்டியில் கொஞ்சமாக நான் அதில் நடுவில் கோடு போட்டு பார்க்குறேன். ஸோ தட் அந்த 2 பக்கமும் ஜாயின் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்லேருந்து நான் கீழே இறக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இது கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடாமல் செய்ய முடியும், வத்தல் செய்ய முடியும். இப்போ நல்லா அதை நான் ஆற்றுறதுக்காக இந்த மாதிரி நல்லா கிளறி விடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் அது கொஞ்சம் கூல் ஆகிடும். ஒரு மீடியம் ஹாட்டாக இருக்கும்போது நம்ம அதை வச்சாக்க கரெக்டாக இருக்கும். இந்த வத்தல் செய்யும்போது புதுசாக உள்ள நம்ம புழுங்கல் அரிசி எடுத்தாக்க ரொம்ப நல்லா வரும், ரொம்ப கலரும் நல்லா வரும் இதில். இப்போ இந்த கூழ் ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ இந்த ஷீட்ஸில் இந்த மாதிரி வைக்க போகிறேன். சின்ன குழிக்கரண்டியால் நான் இதை வைக்கிறேன். இதை செய்யும்போது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அதை ஒரு மாதிரி அந்த அளவு இருந்தாலே போதும். தின்னாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட காஞ்சதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு அது பொரியும். நான் இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பொரிச்சதுக்கப்புறம் தெரியறது கருவேப்பிலை கொஞ்சம் கருப்பு கலர் வந்துடும். அதனால் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி கூட போடலாம், இல்லாட்டி கொத்தமல்லியே இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த ஷீட்டில் எல்லாம் நான் இது மாதிரி வச்சு முடிச்சுவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஷீட்டும் இதே மாதிரி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ காய வைக்க போகிறேன். 3 நாள் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது நம்ம வடம். ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் இதை பொரித்து காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு அது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நான் இதை பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும் இந்த வடம். பச்சரிசி வடாத்தை விட இந்த புழுங்கரிசி வத்தல் இன்னும் லைட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதே கட்டாயம் நீங்கள் இந்த வெயிலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு வெரி ஈஸி. இட்லி தோசைக்கு நம்ம அரைக்கும் போது கூட இந்த புழுங்கல் அரிசி அரைச்சி இந்த மாதிரி செய்யலாம். ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். கலந்த சாதம் எல்லாத்தோடையும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவை புளிக்க வைக்காமல் நம்ம உடனே அரைச்சி செய்யலாம். இதை
என்னோடய சேனலில் நிறைய வடாம் வெரைட்டிஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். Hope you all like this recipe. Thank you so much. Bye.